ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓ கம்பெனியில் லான்ச் ஆகி இருக்கிற மார்க்கெட்டிங் பிளான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் அவைலபிளாக இருக்குது. அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே தரமாகவும் நல்ல விலையிலும் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது, ஆப் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அப்படி நானும் இதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சொன்ன வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஓ கம்பெனி திருவண்ணாமலை ரன் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி, 2வது பாயிண்ட்லேருந்து ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஒரு அமேசிங்கான கம்பெனி இது. இந்த கம்பெனி வந்து இப்போது புதுசாக ஒரு சூப்பரான பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் அவங்க பிரிச்சிருக்காங்க பிளான்ஸை. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற பிளான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பிளான். ஆக்சுவலாக அதில் நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எஸ்பிஓ கம்பெனி தரக்கூடிய ஒர்க்கை நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒர்க்குக்கு ஒரு டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ₹5 கிடைக்கும். ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். எஸ்பிஓ வந்து ஒரு இமேஜ் கொடுப்பாங்க, ஒரு பொருளோட இமேஜ் கொடுப்பாங்க, ப்ளஸ் ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து ஷேர் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள் ஒர்க்கு தான். ஓகேவா? அந்த ஒர்க் பண்ணுறதால நமக்கு வந்து ₹5 கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ 1 மந்த்துக்கு வந்து ₹150 கிடைக்கும். ஒன்ஸ் நம்ம ₹500 ரீச் ஆயாச்சு அப்படின்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதை வந்து பர்மனெண்ட்டாக நம்ம வந்து எப்போனா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து பே பண்ண அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பிளான் ஆக்சுவலாக இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். நம்ம வந்து இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஓ சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சர்வீஸை வந்து அவங்களுடைய பார்ட்னர் சொல்லக்கூடிய ஒரு சர்வீஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்ன சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5999க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது பர்ச்சேஸ் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஆகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக வந்து ப்ரொமோட் ஆகிறோம். அப்படி ப்ரொமோட் ஆகிறதால நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எஸ்பிஓ தரக்கூடிய அந்த டாஸ்க் ஒர்க் இருக்குது இல்லையா, சேம் ஒரு இமேஜ் கொடுப்பாங்க, கண்டென்ட் கொடுப்பாங்க, நம்முடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணுறோம். வெறும் 5 நிமிஷம் ஒர்க்கு தான். அப்படி பண்ணுறதால நமக்கு வந்து ₹50 கொடுக்குறாங்க ஒரு டாஸ்க்கு. அப்போது ஒரு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ₹1500 ஆச்சு. ₹1500 அப்படின்றது ஒன்ஸ் மந்த்லி ₹500 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் ஒர்க் தான் ஆக்சுவலாக இது. ஓகேவா? இது வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இதில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். ஸோ நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ப்ரொமோட் ஆகணும், அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்து யாராச்சும் ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணி அந்த ஒரு பர்சனும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ப்ரொமோட் ஆனார்னு அப்படின்னா, அதாவது அப்கிரேட் ஆகிட்டார் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக அப்கிரேட் ஆகிடுவோம். நம்ம கீழே என்ன ஆகுது, ஒரு டவுன் வந்துடுறாரு. ஓகேவா? அவங்க வந்து என்ன ஆகிருக்கணும், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கக்கூடாது, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக ஆகிட்டாங்க அப்படின்னாக்க நம்ம வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ப்ரொமோட் ஆகிடுவோம். அப்படி ப்ரொமோட் ஆகிட்டால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா 1 டைம் ரெஃபரல் கமிஷன் ₹1000 கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, டாஸ்க் அமௌண்ட் சேம் தான், ₹50 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படின்ட்டு ஒரு இன்கம் இருக்குது, ₹500 கிடைக்கும். அது சொல்கிறேன், அது ஒன்று கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ போனஸ். இதுதான் சூப்பரான ஒரு இன்கம் சோர்ஸ் ஆக்சுவலாக இது. இன்ட்ரோ போனஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி இல்லையா, அவர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு என்ன ஆகிட்டார், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிட்டாரா. ஸோ அப்படி ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும், ₹50 கிடைக்கும். கரெக்டாக? அந்த ₹50 வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 20% கிடைக்கும். ரெகுலராக அவர் ₹50 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறார் அப்படின்னா நமக்கு அதில் வந்து 20% டெய்லியுமே நமக்கு வந்து என்ன கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்கும். நம்மளுடைய விளையாட்டில் ஆட் ஆகிடும் 20%. ஓகேவா? இது வந்து எப்போயுமே இருக்கும். இது வந்து ஓகேவா? எதோ இன்ட்ரோ கமிஷன் அப்படின்றது. ஸோ அது மட்டும் கிடையாது, ரெஃபரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடிக்கு வந்து 40 பேர் ரெஃபர் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு ரெஃபர் பண்ண முடியாது. ஸோ லிமிட் வந்து 40 பேர் தான். சரியா? இதுதான் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட். ஸோ இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்துக்கிட்டு ரெஃபர் பண்ணால் ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும், பட் இன்ட்ரோ போனஸ் கிடைக்காது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ரெஃபர் பண்ணால், அந்த ஃப்ரீ ஜாயினிங் ரெஃபர் பண்ணால் ரெஃபரல் கமிஷன் கிடைக்காது, இன்ட்ரோ போனஸும் கிடைக்காது. நமக்கு அந்த ரெஃபர் கமிஷனும் இன்ட்ரோ போனஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நாம் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் ஆகிருக்கணும். நம்ம ரெஃபர் பண்ணுறவரும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் ஆகிருக்கணும். அதாவது
நம்ம கம்பெனி தரக்கூடிய சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் 5999க்கு. அப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ப்ரொமோட் ஆகிட்டு இன்னொரு கமிஷன் கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் ரீபர்ச்சேஸ் இன்கம் கிடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 5999க்கு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, அது பர்ச்சேஸ் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அந்த கோர்ஸு கிடச்சிரும். பர்ச்சேஸ் பண்ணுறதால கோர்ஸ் நமக்கு கிடச்சிரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு நாலேஜ், பேசிக் நாலேஜ் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு ஆக்சுவலாக இது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது ஒன்று கிடச்சிடும். ப்ளஸ் ஒர்க்கும் கிடச்சிடும், சேலரியும் கிடச்சிடும். அது மட்டும் கிடையாது. ஸோ நான் வந்து 5999 இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்பிஓவில் டைப் வச்சிருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய பைமோட் இ ஷாப்பிங் அப்படின்ற இ-காமர்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபாய்க்கு தேவையான ரிவார்ட் பாயிண்ட் வந்து ஆட் ஆகிடும். அந்த ரிவார்ட் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ₹1 லாஸே கிடையாது. ஒரு அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இது. இன்கமும் கொடுக்குறாங்க, கோர்ஸும் கற்றுக் கொடுக்குறாங்க, வேலையும் கொடுத்துட்றாங்க, கேரண்டியாக வேலையும் கொடுத்துட்றாங்க, ப்ளஸ்ஸு பொருளும் கொடுத்துட்றாங்க, நிறையா இன்கம் வேயும் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே எங்கேருந்து நடக்குது? வீட்டிலேருந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். அவ்வளோதான். வீட்டிலேருந்து இதெல்லாம் பண்ணுறோம். இவ்வளோ விஷயம் பண்ண முடியும். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இந்த எஸ்பிஓ கம்பெனி நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ இதை ஒரு சில கண்டிஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் ஸோ முக்கியமான கண்டிஷன்ஸ் ஆக்சுவலாக இது வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போது எஸ்பிஓ இந்த மார்க்கெட்டிங் பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ₹20,000 ஒரு பர்சன் வந்து ₹20,000 சம்பாதிச்சான்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாகவே மேபி ஒரு 5-6 மாதம் 10 மாதம் கூட வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு 10 மாதத்தில் வந்து ₹20,000 சம்பாதிச்சார் அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா 11ஆவது மாதத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீபர்ச்சேஸ் பண்ணணும். ரீபர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 5999 தான் இருக்கும். 5999 இருக்கும். இல்லை அப்போ கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ, என்ன பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது பேஸ் பண்ணியிருக்கும். அப்போ நம்ம கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஏதாவது சர்வீஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து ரீபர்ச்சேஸ் ஆகிடும். அப்படி ரீபர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அப்படியே திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப ஒரு ₹20,000 வரைக்கும் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ் பண்ணணும். இந்த மாதிரி அப்படியே ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு ஆள் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு டீம் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேரும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மேட்டாக இருக்காங்க. ஓகேவா? இண்டிவிஜுவல் மேட்டாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்கீங்க. அந்த 10 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? ஒரு ஆள்கிட்ட இருந்து ₹1000 கமிஷன் கிடைக்குதா? 10 பேர்கிட்ட இருந்து ₹10,000 கமிஷன் கிடைச்சிருது. கரெக்டாக? நெக்ஸ்ட் அந்த 10 பேரும் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஆளுக்கிட்ட இருந்து ₹500 கிடைக்கும். அப்போ 10 பேர்கிட்ட இருந்து 5000 கிடைக்கும். ஓகேவா? இது ரீபர்ச்சேஸோட பெனிஃபிட்ஸ். இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு இன்கம் சோர்ஸ் ஆக்சுவலாக. இது வந்து அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் எப்போவுமே. இது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இன்டர்பிரனர்ஸ் ஆகட்டும், இந்த ரீபர்ச்சேஸ் ஆகட்டும் எப்போவுமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு நல்ல இது சோர்ஸ் ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு ஐடி லாகின் பண்ணிவிட்டு, அதாவது ஐடி போட்டுவிட்டு எக்ஸாம்பிள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 5 days கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாமல் இருந்தால், டாஸ்க் பண்ணாமல் இருந்தால் ஐடி வந்து டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னா எகெயின் ஜாயின் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணுறவங்க பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் சேமாக இருக்கணும், ப்ரொஃபைல் நேமும் சேமாக இருக்கணும். ஓகேவா? இது மஸ்ட். இது ஓகேவா? அதாவது யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க டீட்டெயில் தான் கரெக்டாக கொடுத்துருக்கணும். ப்ளஸ் 18 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும், படிச்சிருக்கணும். மெயினாக 10th அட்லீஸ்ட் 10th மேலே படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வித்தால் கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் 20% பிடிப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து வித்தால் தரோம் இல்லையா, இப்போது எக்ஸாம்பிள் ஒரு ரெஃபரல் அமௌண்ட்டு வித்தால் கொடுக்குறோம் அப்படின்னாக்க 24 hours கிரியேட் ஆகிடும். அதுவே டாஸ்க் அமௌண்ட் ஆகட்டும், இன்டர்பிரனர்ஸ் ஆகட்டும், அது வந்து ₹1500 ரீச் ஆன பொறுத்த வித்ரா கொடுக்க முடியும். அது வித்ரா வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் கொடுக்க முடியும். மந்த்லி ஒன்ஸ் நம்ம வித்ரா கொடுத்து நெக்ஸ்ட்டு 7 daysக்குள்ளே, அதாவது 7 working daysக்குள்ளே அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து கம்பெனியில் வந்து போயிட்டுருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு யாராச்சும் ஜாயின் பண்ணணும், ஒர்க் பண்ணணும் எஸ்பிஓவில் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னாக்கா தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ண அப்படின்னாக்கா நான் கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன்.
அந்த பிடிஎஃப் ஃபைல் ஆகட்டும், பிளான்ஸ் ஆகட்டும் எல்லாம் அனுப்பிவிடுவேன். ப்ளஸ் நீங்கள் டவுட்னா கூட எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். எல்லாம் கிளியராக அனுப்பிவிட்றேன், பார்த்துக்குங்க. ஸோ ஐடியா இருக்கிறவங்க வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். ஐடியா இருக்கிறவங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. நேரடியாக போய் சேல்ஸ் பண்ணுறதாகட்டும், ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதாகட்டும், எப்படியோ கஷ்டப்பட்டு மாதம் 10 ரூபா 15 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் எஸ்பிஓன்ற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே ஈஸியாக மந்த்லி 20,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அமேசிங்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்குறாங்க. எல்லா விஷயங்களும் கொடுக்குறாங்க. எக்கச்சக்க இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய க்ரோத் ஆகிற அளவுக்கு பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் வரப்போகுது. நிறைய இன்கம் சோர்ஸ் வரப்போகுது, ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, இந்த வேர்ல்டே இப்போதைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேர்ல்டு தான். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீல்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போ வந்து இந்த டிஜிட்டல் அப்டேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட். ஆக்சுவலாக இது எப்போவுமே ஃபெயில் ஆகாது, சக்ஸஸாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த டிஜிட்டல் அப்டேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட்டு. ஸோ தாராளமாக இதில் நம்ம ஜாயின் பண்ணலாம். இது ஸோ ஓகே, ஐடியா இருக்கிறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓம் நம சிவாய.